பிச்சைக்காரன் கூட சண்டை போடுறான். பாவம் அந்த பிச்சைக்காரன். யார் பெத்த பிள்ளையோ. என்ன ஏஜே நீ? வா என்னன்னு போய் பாப்போம். வா வா. தேவையில்லாம பேசாத. உனக்கு தேவை எவிடன்ஸ். அதை நான் எடுத்து தந்துடுறேன். எப்ப தருவ? எவிடன்ஸ் எடுக்கிறது சாதாரண விஷயமா? லாக்கர் ஓபன் பண்றதுக்கு அந்த ஹிட்லர் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கா. நான் என்ன பண்றது? கொஞ்சம் டைம் கூட எவிடன்ஸ் எடுத்துறேன். எனக்கு ஏஜே ஜெயிலுக்கு போகணும். இல்ல உங்க அப்பா நிரந்தரமா உள்ள போயிடுவார். உனக்கு தேவை எவிடன்ஸ் தானே? அதை நான் எப்படியாவது எடுத்து தரேன். உனக்காக இதை நான் செய்யல, எனக்காக நான் செய்யறேன். ஏய், ஏய், என்ன பண்ற? அம்மா ஐயா தர்ம பிரபு தர்மம் பண்ணுங்க. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது வந்து இவங்களுக்கு 2 ரூபாய் போடுறதுக்கு பதிலா 20 ரூபாய் போட்டேனா வாங்கிட்டு சில்லற இல்லன்றாங்க. அதான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். நான் சொன்னேன்ல, இவளால பிச்சைக்காரங்களுக்கும் பிரச்சனை தான். இல்ல உன்கிட்ட எப்படி 20 ரூபாய்? இதான் பர்ஸே கொண்டு வரலையே. உங்க பர்ஸ்ல இருந்தா எடுத்தேன். என்னது? ஏன் பர்ஸ்ல இருந்து எடுத்தியா? ஆமா, என் பர்ஸ் தான் கார்ல இருந்துச்சு. கார் கீ என்கிட்ட தானே இருக்கு. ஏன் கார் சாவி எப்படி உன் கைக்கு வந்துச்சு? பூஜையில உட்கார்ந்தப்போ பேண்ட்ல இருந்து கீழே விழுந்துச்சா, அதை நான் எடுத்துட்டேன். குடிங்க. சரி ஹாஸ்னி போலாமா? நீங்க போங்க ஜெயம்மா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சிந்துவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, அப்போ ஒண்ணு பண்ணி ஏஜே, நீ முதல்ல என்ன வீட்டுல இறக்கி விட்டுரு. அதுக்கப்புறம் ஹாஸ்னியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டுரு. அதுக்கப்புறம் நீ ஆபீஸுக்கு போயே. நான் யாரையோ எங்கேயும் டிராப் பண்ண போறதா இல்ல. நான் நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகணும். ஐயா சாமி, திடீர்னு இப்படி சொன்னா கியா ஹே? ஆமா, நீயும் தானே என்ன திடீர்னு இங்க இழுத்துட்டு வந்த. எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. நான் நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகணும். நீ வேணா கேப் பிடிச்சிட்டு போ. அப்போ நானு? நீ கேப்ல எல்லாம் போவேனா, நீ பஸ்லயே போ. காசு இவர்கிட்ட கொடுத்த 20 ரூபாயில 18 ரூபாய் பேலன்ஸ் வரும்ல, அது வாங்கிட்டு வேணா வீட்டுக்கு வந்து சேரு. இது ஐயா தர்ம பிரபு தர்மம் பண்ணுங்க. ஜெயம்மா, அம்மா என்ன சரி சரி வா, நான் காசு தரேன். அப்பா பாப்பா பாப்பா, உங்க 2 பேரும் என்னால சமாளிக்கவே முடியல. எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. அம்மா அம்மா தாயே பிச்சை போடுமா. அம்மா தாயே. ஏய், துணியை கொடுத்துட்ட, காசு எப்ப கொடுத்த? என்ன சார் அவ ஓவரா பேசுற, நீங்களும் கேட்டுட்டு சும்மா விடுறீங்க? என்ன மேன் பண்ண சொல்ற? அவ அப்பனை தூக்க போறோம்னு மிரட்டி பிரயோஜனம் இல்ல சார். அந்த ஆளை 4 சாத்து சாத்தினா இவ அலர் அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து வேலை செய்வா. அலறி அடிச்சு அப்படியே ஓடி போயிட்டானா என்ன பண்றது? எனக்கு ஏஜே கொலைகாரன்றதுக்கு ஆதாரம் வேணும். அது அந்த வீட்டுக்குள்ள போனாதான் முடியும். நான் அவனோட மச்சான் ஆனாலும் என்னால அவங்க வீட்டுக்குள்ள போக முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே துடுப்புச்சீட்டு இந்த ஹாஸ்னி மட்டும்தான். அவளால தான் அவனோட பெட்ரூம் வரைக்கும் போக முடியும். அதனால தான் இவளை விட்டு வச்சிருக்கேன். ஹாசினி உண்மையிலேயே எவிடன்ஸ் எடுத்துருவாளா? ஏஜே அந்த லாக்கரை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான் போல இருக்கு. அதனால தான் அவளால் அதை எடுக்க முடியல. நமக்கும் ஹாஸ்னியை விட்டா வேற ஆள் கிடையாது. ஒருவேளை இவ எவிடன்ஸ் எடுத்து கொடுக்காம எஸ்கேப் ஆயிட்டா? ஏற்கனவே என் தங்கச்சியை பறி கொடுத்துட்டு கொலை வெறியில இருக்கேன். ஹாசினி மட்டும் என்னை ஏமாத்த பார்த்தா அவளை கொன்னுட்டு என் வெறியை தீர்த்துப்பேன். சிந்து, நீ கண்ணை திறந்துட்ட. ஆனா வாயை திறந்து எப்போ உண்மையை சொல்ல போற? அன்னைக்கே நீ ஏஜே கிட்ட போய் தைரியமா நான் இருக்கேன்.
நான் டாக்டர் கிட்ட விசாரிச்சேன். நீ சீக்கிரமாவே குணமாயிடுவேன்னு நம்பிக்கை சொன்னாரு. இங்க பாரு சிந்து, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கேன், ஏஜே இருக்காரு, மொத்த குடும்பமும் இருக்கு. நீ பயப்படாத. அர்ச்சனா, அர்ச்சனா சீக்கிரம் வா. அர்ச்சனா, 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 அர்ச்சனா சீக்கிரம் வா. ஏன் என்ன ஜெயமா, என்ன என்ன இவ்ளோ ஹாப்பியா வரீங்க? பின்ன என்ன, சந்தோஷமான விஷயம் நடந்தா குஷியா தானே இருக்கணும். என் வேண்டுதல் வீண் போகல. அப்படி என்ன விஷயம் ஜெயமா? ஏஜேவும் ஹாசினியும் ஒன்னா சந்தோஷமா வாழ போறாங்கன்னு முஜே நம்பிக்கை வந்துருச்சு. இனிமே அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. அவங்களுக்கு நல்ல நேரம் கூடி வருது. என்ன ஜெயமா, ஜோசியம் சொல்ற மாதிரி சொல்றீங்க? ஜோசியம்லாம் இல்ல, உண்மை. அந்த கடவுள் அவங்களுக்கு மாலை மரியாதை கொடுத்து புருஷன் பொண்டாட்டியா ஒத்துக்கிட்டாரு, ஆசீர்வாதமும் பண்ணிட்டாரு. வந்ததுல இருந்து சுத்தி வளைச்சே பேசிட்டு இருக்கீங்க. என்ன நடந்துச்சு? கோவிலுக்கு போன உங்களை அந்த கடவுளே கோவில் வாசலுக்கு வந்து மாலை போட்டு மரியாதை கொடுத்த மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. எஸ், ஆமா, மாலை தான் போட்டாரு. நாங்க கோவிலுக்கு போன போது அங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு. அது என்னன்னா, ஒரு மாலைய 2 பேருக்கும் ஒரே டைம்ல போட்டு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. நான் தினம் தினம் சாமிக்கு போட்ட பூவை எல்லாம் ஒரேடியா ஒரே மாலையா ஒரே டைம்ல அவங்க கழுத்துல போட்டாரு. ஏஜேவியும் ஹாசினியும் ஒன்னா உட்கார வச்சு பூஜை செய்ய வச்சாங்க தெரியுமா? கடவுள் 2 பேரையும் புருஷன் பொண்டாட்டியா ஒன்னா நிக்க வச்சு பாத பூஜை செய்ய வச்சாரு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அவரோட ஆசீர்வாதம் இல்லைன்னா வேற என்னன்னு சொல்றது? ஹாசினி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் ஆசைப்பட்டேன், அதையும் செஞ்சாரு. இப்போ 2 பேரும் ஒத்துமையா வாழணும்னு ஆசைப்பட்டேன், அதையும் செஞ்சிட்டாரு. கடவுளோட பார்வை ஏஜே மேலையும் ஹாசினி மேலையும் பற்றுச்சு. இனிமே அவர் பார்த்துப்பாரு. எனக்கு கவலையே இல்லை. இனிமே எப்பவுமே எனக்கு சந்தோஷம்தான். ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி, ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. ஜெயம்மா சொல்றபடி நடந்தா அந்த ஹாசினி மகாராணி ஆயிடுவாளே. ஏஜேவோட ஒட்டாம வாழ்ந்துட்டு இருந்த ஹாசினி இனிமே கெட்டிய ஒட்டிக்குவாளே. ஏஜேவுக்கு எந்த விதத்திலையும் பொருத்தம் இல்லாத அந்த ஹாசினி இந்த வீட்டை ஆள்றதா? ஒரு மூளை இல்லாதவ எனக்கு எனக்கு மாமியார் ஆகுறதா? நான் நான் அவளுக்கு சேவை பண்றதா? நோ, நெவர். இது நடக்காது, நடக்கவே கூடாது. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே கூடாது. ஏஜேக்கு ஹாசினி தகுதி இல்லாதவன்னு நிரூபிச்ச அவளை இந்த வீட்டை விட்டே துரத்துவேன். எனக்கு இந்த குடும்பத்துல இருந்த கௌரவத்தையும் மரியாதையையும் மறுபடியும் என் கைக்கு வர்ற மாதிரி செய்வேன். ஒரு நிமிஷம், கவர் எல்லாம் கொடு. ஏன் என்னாச்சு? அக்கா கிட்ட காமிச்சிட்டு வரேன், எல்லாத்தையும் கொடு. இந்த ஓகே. அர்ச்சனாக்கா, அக்கா இங்க வாங்க. என்ன இதெல்லாம் பாத்தீங்களா? என்ன பாக்குறது? ஷாப்பிங் போனா எல்லாரும் வாங்கிட்டு வர்றது தானே. இதுல புதுசா என்ன இருக்கு? ஐயோ அக்கா, எவ்வளவையும் என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு. அதான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். புருஷன் வாங்கி தராம வேற யாரு வாங்கி தருவா? என்னக்கா இது? நான் எவ்வளவு ஹாப்பியா சொன்னேன், நீங்க ஏதோ ஏடக்கூடமா பேசுறீங்க.
நாங்க 2 பேரும் முதல் தடவையா வெளியில ஜாலியா போயிட்டு வரோம். சந்தோஷமா இருக்காதா? இது சந்தோஷமா இல்ல வரப்போற பிரச்சனைக்கு பிள்ளையார் சுழியா? என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கும் என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலமா. அக்கா ஆபீஸ்ல பழைய பெண்டிங் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நமக்கு வர வேண்டிய எல்லா பேலன்ஸையும் வசூல் செஞ்சுட்டேன். இன்னைக்கு மட்டும் 1 lakh ப்ராஃபிட். ஐ அம் வெரி ஹாப்பி. நானும் தான் என் ஹஸ்பண்டோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியா வெளியில சுத்திட்டு வந்தேன். இது பாத்தியா? ஏய், சும்மா மழைக்கு கிளம்பின ஈசல் மாதிரி துள்ளாதீங்க. ஒரு நாள் சந்தோஷம் வாழ்நாள் பூராவும் இருக்கும்னு சொல்ல முடியாது. பாத்துக்கோங்க. ஏன் இருக்காது? நம்ம வாழ்க்கை நம்ம சந்தோஷம். இதுல யாரு தலையிட போறா? அதானே, நாம ஹாப்பியா இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லையா என்ன? என்னமோ இத்தனை நாள் எந்த ரைட்ஸும் இல்லாம அடிமையா இருந்த மாதிரி பேசுறீங்க. உங்ககிட்ட கண்டதையும் சொல்லி கிளப்பி விட்டுட்டு பிரச்சனைன்னு வந்தா அந்த ஹாஸ்னி எஸ்கேப் ஆயிடுவா. அப்போ தெரியும் உங்களுக்கு. ஏஜே நம்ம சந்தோஷமா இருக்க சொல்லி தானே ஹாசினி கிட்ட பொறுப்பை கொடுத்தாரு. அதான் அனுபவிக்கிறோம். அதுல உனக்கு என்னக்கா பிரச்சனை? ஹாய். என்ன 3 பேர்ல 2 பேரோட முகம் பிரைட்டா இருக்கு. என்ன விஷயம்? இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதான். சந்தோஷம் கொடுத்த நீயே இப்படி கேள்வி கேட்கலாமா? பாராட்டு விழாலாம் போதும், வாங்க சாப்பிடலாம். அக்கா, நீங்க இன்னும் சாப்பிடலையா? என்ன கேள்வி இது? எப்பவும் ஒன்னா ஃபேமிலியோட சேர்ந்து தானே சாப்பிடுவோம். இன்னைக்கு என்ன புதுசா? இல்லக்கா, நாங்க வெளியில போனோம்ல, அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டோம். ஏஜே ரெஸ்டாரண்ட் ஃபேமிலியில உள்ளவங்க வெளி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாமா? இது என்ன புது பழக்கம்? இதுல என்ன தப்பு? வெளியே கிடைக்கிற எல்லா ஃபுட்டுமே நம்ம ரெஸ்டாரண்ட்ல கிடைக்குமா? இல்ல ஒரே ஃபுட்டை தான் திரும்ப திரும்ப சாப்பிட முடியுமா? ஒரு சேஞ்ச் வேணா? ஊட்டிக்கு டூர் போனாலும் சாப்பிடுறதுக்கு இங்க வந்துட்டு தான் போவீங்களா? ஏய், நீ பேசாத. இந்த வீட்டு பழக்கத்தை எல்லாத்தையும் மாத்தலான்னு பாக்குறியா? எத்தனை பேருக்கு சமைச்சு போட்டாலும் சாப்பிடுறதுக்கு ஏஜே இங்கதான் வருவாரு. இங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறதா வழக்கம். சேர்ந்து சாப்பிடுறதை விட மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுறது தான் முக்கியம். இப்படி இருக்கிறது உங்களுக்கு ஹாப்பி தானே? ஐயோ, ரொம்ப ஹாப்பி. நீங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அத்தை. எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய இன்னைக்கு நான் வாழ்ந்திருக்கேன். தேங்க் யூ. சரி, நான் போய் பேக்ல வச்சுட்டு வரேன். நான் இன்னைக்கு நடந்ததுல என் ஹஸ்பண்ட் கிட்ட வீடியோ கால்ல சொல்ல போறேன். பை. ஏஜே ஃபேமிலியை என்ன பண்ணலான் இருக்க? நான் என்ன பண்ணேன்னு மாயா சித்ரா முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே. வழக்கம் சம்பிரதாயம் எல்லாம் நமக்கு நாமளே போட்டுக்கிற வேலி. நம்ம சந்தோஷத்துக்கு வேலி தடையா இருந்தா வேலிய தூக்கி எறிஞ்சிடணும். நான் வேலின்னு உங்களை சொல்லல. நீங்க சொடுக்கு போட்ட காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் சொடுக்கு போட்டா நடக்கிற காலம் வந்துச்சு. பாய். ஏஜேவும் ஹாசினியும் ஒன்னா சந்தோஷமா வாழ போறாங்கன்னு முஜே நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க சொடுக்கு போட்ட காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் சொடுக்கு போட்டா நடக்கிற காலம் வந்துருச்சு. நீ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அத்தை. என் சம்மதம் இல்லாம எந்த காரியமும் நடக்காது இந்த வீட்ல. இன்னைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயம் நடக்குது. என் பார்வைக்கு அடங்குற அந்த மாயா சித்ரா எல்லாம் இன்னைக்கு வாயை திறந்து மிரட்டினாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க.
புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்குது. இவ்ளோ பெரிய வீட்டுல தனியால ஆயிட்டேன்னு பயமா இருக்கு. ஆனா இந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத அந்த ஹாசினிய எல்லாரும் தலையில வச்சு கொண்டாடுறாங்க. ஒரு மாமியார் எப்படி இருக்கக்கூடாதோ அதுக்கு சரியான உதாரணம் தான் இந்த ஹாசினி. அவ என்ன என்ன சொடுக்கு போட்டு கூப்பிடுறா, என்ன மதிக்க மாட்டேங்கிறா. அர்ச்சனா, அர்ச்சனா, என்ன என்னாச்சு? என்னாச்சுன்னா என்ன ஏன் அப்படி கேக்குறீங்க? நான் வந்ததை பார்க்கல, நான் கூப்பிட்டதை கேட்கல, அப்புறம் என்னாச்சுன்னு கேட்காம நீ நார்மலா இருக்கன்னு நம்ப சொல்றியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அது உன் வாய் தான் சொல்லுது, உன் முகம் சொல்லவே இல்லையே. உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ பேசவே இல்லைங்கிறது தான் என்னோட கவலை. வீட்டில் எல்லாரும் எப்படி ஒண்ணா கூடி சந்தோஷமா இருக்காங்க, ஆனா நீ மட்டும் இந்த ரூம்ல தனியா உட்காந்துட்டு இருக்க. தனியா உட்கார கூட எனக்கு உரிமை இல்லையா? தனியா உட்கார்றது பிரச்சனை இல்லை, தனிச்சு உட்கார்றதான் பயமா இருக்கு. கொஞ்சம் சைலண்டா இருந்தா என்ன பத்தி ஆளுக்கு ஆளு ஜட்ஜ் பண்றாங்க. உனக்குள்ள இருக்கிறது சைலண்ட் கிடையாது, ஈகோ. சாவி கைக்கு வந்த ஒரே நாள்ல ஹாசினி எங்க ஆசையெல்லாம் தீர்த்து வைக்க போறா. நீங்க இதையெல்லாம் பாராட்ட மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு ஈகோ. அந்த ஈகோ தான் உன்னை இங்க வந்து உட்கார வச்சிருக்கு. அதனாலதான் என்னாச்சுன்னு நான் சாதாரணமா கேட்ட கேள்விக்கு நீ 3 பக்கம் பதில் பேச வேண்டியிருக்கு. என் தலையை பிடிச்சிடும் போல இருக்கு. நான் எதை சொன்னாலும் மறுப்பு இல்லாம கேக்குற என் புருஷன் இன்னைக்கு கேள்வி மேல கேள்வி கேக்குறாரு. இந்த ஹாசினி எல்லாரையும் மாத்திட்டா, எனக்கு எதிரா எல்லாரையும். ஹாசினி, ஓ சாரி. இது ஏன் ரூம் தான்? யார் இதை செஞ்சது? நான் தான். பைத்தியம், என்ன பண்ற? பயந்துட்டீங்களா? உங்களை பயமுறுத்த தான் நான் அப்படி செஞ்சேன். அதுக்கு ஏன் நீ மாஸ்க் போடணும்? மாஸ்க் இல்லாமலே வந்திருக்கலாமே. என்னது இதெல்லாம்? யார் இது செஞ்சது? நான் தான். அந்த பெருமையெல்லாம் எனக்கு தான். நீயா? ஏய் மென்டல் லூஸ். எதுக்கு இப்போ மூஞ்சில ஆங்கிரி மாஸ்க் போட்டு பயமுறுத்துறீங்க? இப்போ எதுக்கு என் ரூம் இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன்? அதுவா, ரூம் ரொம்ப பழசா இருந்துச்சு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கட்டும்னு நான் தான் மாத்தினேன். நல்லா இருக்கா இல்லையான்னு நான் தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? நீங்க ரூம்குள்ள வரீங்க, படுக்கிறீங்க, போறீங்க. எப்பயாவது ரூமை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? எல்லாம் ஓல்டா இருக்கு, ஒரே டஸ்ட், பெயிண்ட் வேற ஃபேட் ஆயிடுச்சு. மொத்தத்துல ரூம் உங்கள மாதிரி பழசாயிடுச்சு. நான் டஸ்ட் அடிச்சு ரூமை சுத்தம் பண்ணா நீங்க என்ன அடிக்க வந்து வொஸ்டா பிஹேவ் பண்றீங்களா? இது ரெடி பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எங்கெல்லாம் போய் பொருள் வாங்கினேன்னு தெரியுமா? முதுகு வலிக்க வேலை பார்த்தா நீங்க என்ன அடிக்க வரீங்க? பின்ன என்ன செய்வாங்க? இந்த ரூமை நீ எதுக்கு மாத்துற? இந்த ரூம் எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தா போதும். நான் யாருக்காகவும் மாற மாட்டேன், யாரையும் என்ன மாத்தவும் விட மாட்டேன், புரியுதா? மாறாம அப்படியே இருந்தா காலம் கிடைக்குதா போணும். ஏய், பின்ன நீங்க மாறினதே இல்லையா? நீங்க என்ன பழைய அம்பாசிடர் கார்லயா போறீங்க? புது கார் வாங்கலையா? நீங்க பழைய பென்லயா எழுதுறீங்க? புது பேனா வாங்கல? எல்லா பொருளையும் புதுசா தானே யூஸ் பண்றீங்க. அதெல்லாம் கூட விடுங்க.
உங்க ரெஸ்டாரண்ட்ல போடுற டிஷஸ் எல்லாத்துக்கும் புதுசா தானே விளம்பரம் பண்றீங்க. அப்புறம் என்ன? சும்மா லாஜிக் பேசாத சரியா? மனசு எல்லா புது பொருட்களையும் ஏத்துக்கும், ஆனா மனசு மட்டும் மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். இந்த ரூம் அப்படிதான், மாறவே மாறாது. இது என்னோட ரூம், எனக்கான ரூம், என் மனசுக்கு பிடிச்ச ரூம். ஆமா, உங்க மனசு மாதிரியே ரூம் அழுக்கா இருக்கு. எவ்வளவு தைரியம் உனக்கு? என் ரூம்குள்ள வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட நீ. இந்த ரூமுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம இங்க படுக்கிறதுக்கு ஒரு இடம் வேற பிடிச்சிட்டு என்னையும் என் ரூமையும் அழுக்குன்னு வேற சொல்றியா? இங்க ஒரு பொருளையும் தொடறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. நான் என்ன இந்த ரூமுக்கு காப்பி ரைட்ஸா கேட்டேன், இல்ல பேட்டர்ன் ரைட்ஸ் கேட்டேனா? பழைய தகர டப்பா மாதிரி இருக்கேன்னு சுத்தம் பண்ணா ஓவரா தான் பண்றீங்க. இந்த ரூம் எப்படி இருக்குன்னு உன்கிட்ட சர்டிபிகேட் கேட்டேனா? கேட்டாலும் தர முடியாது. வேணா இந்த ரூமுக்கும் உங்களுக்கும் சேர்த்து 4 பேரிச்சம்பழம் தரலாம். அதுவும் வேணானா குப்பைக்கு தான் போகணும். யார குப்பைக்கு போக சொல்ற? உங்களதான். உங்ககிட்ட எல்லாம் போய் பேச்சு கொடுத்துக்கிட்டு. இத பாரு, என் ரூம் எனக்கு வேணும், பழைய மாதிரி வேணும், அவ்வளவுதான். என்ன எல்கேஜி குழந்தை மாதிரி சாக்லேட் வேணும், பஞ்சு மிட்டாய் வேணும்னு அடம் பிடிக்கிறீங்க? காலம் மாறி போச்சு, நீங்களும் மாறுங்க. நாமளா உங்களை மியூசியத்துல தான் வைக்கணும். சும்மா நோய். அதெல்லாம் நீ பேசாத. நான் சொன்னது நீ செஞ்சு முடிக்கணும். முடிக்க முடியலன்னா என்னால முடியாதுன்னு ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டே இரு. அதுக்கு தானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஓடிபி அதுக்கு ஒரு வழி பண்ண மாட்டானே. என்ன சொன்ன?